ஆண்டவரே அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலும் நீங்கள் அழைத்துக் கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நன்றி. சிறு பிள்ளைகள் வாலிய பிள்ளைகள் குடும்பங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஆண்டவரே அப்பா பரிசுத்த ஓய்வு நாள் அது உங்களுடையது கர்த்தாவே. 6 நாளும் வேலை செய்து 7வது நாள் அது என்னுடைய நாள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஐயா அந்த நாளிலே அமர்ந்திருந்து உண்மை ஆராதிக்க துதிக்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய நியாயங்களையும் கட்டளைகளையும் நீதிகளையும் ஆண்டவரை நாங்கள் படித்து தியானித்து அதன்படி நடக்க ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளுவது மாத்திரமல்ல எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் சந்ததிக்கு நாங்கள் அதை வைத்து விட்டு கடந்து செல்ல ஆண்டவரே ஐயா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நீங்க கொடுத்த பரிசுத்த வேதாகத்தை நாங்கள் படிக்கவும் தியானிக்கவும் ஐயா உண்மை அறிகிற அறிவிலே வளரவும் பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே புதிதாக ஆண்டவரே ஒரு வார்த்தையை நாம் கொடுக்க போவது இல்லையப்பா. ஆண்டவரே நீங்க ஆண்டவரை நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீங்க தந்திருக்கிறீங்க. அந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து ஆண்டவரே ஐயா கர்த்தாவே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை எங்களை தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு இடப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. நாங்கள் அறியாததும் வெட்டாததுமான பெரிய காரியங்களை எங்களுக்கு போதித்து ஆண்டவரை இதிலே நடக்குங்கள் என்று சொல்லி எங்களை வழிநடத்தபடியா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் இருக்குது. வாலியப்பள்ளிக்கு பொறுப்பாக இருக்கிற கஜன் நிறைய ப்ரோக்ராம்களை பழக இருக்கிறார், பெரியவங்க பழக இருக்கிறாங்க. அதனால நான் சீக்கிரமாக ஒரு 15 நிமிஷத்தில் நான் முடித்து விடுவேன். எடுத்து நாங்கள் வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். நாங்கள் பார்க்கிறோம் ஏசாயா புஸ்தகத்திலிருந்து 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி அவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏசாயா புஸ்தகத்தை யாரெல்லாம் விளங்கி படித்திருக்கிறீர்கள்? யாரெல்லாம் விளங்கி படித்திருக்கிறீங்க? அதுல என்னென்ன காரியங்கள் உண்டு? நீங்க எழுதுகிறவர்கள் எழுதலாம், இல்லாட்டா நீங்க அதை குறிப்பிடுங்க. பைபிளை நீங்க குறிச்சா கூட குறிக்கலாம். நான் சில காரியங்களை நோட் பண்ணி போட்டு உங்களுக்கு அறிவிச்சுட்டு நான் மெசேஜ் கூட கடந்து செல்ல போகிறேன். இந்த ஏசாயா புஸ்தகத்தை எழுதினவர் வந்து ஏசாயா. ஹல்லேலூயா. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க ஊழியர்கள் தான் அதை தீர்க்கதரிசிகள் தான் எழுதினார்கள் சொல்லி. ஆனா ஏசாயா புத்தகம் ஏசாயா தான் எழுதினார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார்கள். ஏசாயா என்பதன் பொருள் தேவனே என் ரட்சிப்பு என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. இவர் ஒரு வாலிபர். வாலிபர் கூட்டம். ஹல்லேலூயா. கேட்குறீங்களா? வாலிய பிள்ளை கேட்குறீங்களா? நீங்க வாலிபர் கூட்டம் என்னபடினால ஏசாயா ஒரு வாலிபர். ஹல்லேலூயா. பின்னாடிதான் அவர் என்ன செய்கிறார்? ஒரு தீர்க்கதரிசியை திருமணம் செய்கிறார். 2 பிள்ளைகள் அங்கே பிறக்கிறார்கள். அப்ப இந்த ஏசாயா என்பதன் பொருள் தேவனே என் ரட்சிப்பு என்ற அர்த்தமா? இந்த மைய கருத்து, இந்த ஏசாயா புஸ்தகத்தின் மைய கருத்து நியாய தீர்ப்பும் ரட்சிப்பும். ஹல்லேலூயா. நியாய தீர்ப்பும் ரட்சிப்பும் என்று சொல்லும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே விக்கிரங்களை வணங்குகிறார்கள், அங்கே அடிமைத்தனத்தில் பாபிலோனிலே கற்றுக்கொண்ட காரியங்களை கொண்டு வந்து செய்கிறார்கள், தேவனை துக்கப்படுத்துகிறார்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். அங்கே அவர் என்ன செய்கிறார்? அங்கே எச்சரிப்பை கொடுக்கிறார், அதாவது நியாயத்திற்குரிய காரியங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால் அவர் அங்கே இரண்டு சாட்சியாக மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகிறது. நான் பின்னாடி அதை நான் சொல்லுகிறேன். எழுதப்பட்ட காலம் கிமு 680 700 சொல்லி நீங்கள் அதை எழுதலாம். இந்த ஏசாயத்திற்கு எசேக்கியா ராஜாவின் முரட்டாட்டம் உள்ள மகனாகிய மனாசேயினால எப்படி இரத்த சாட்சியால் மரித்தார்னு சொன்னா, இந்த எசேக்கியா குழந்தை இல்லாமல் இருந்த வேளையில அங்க சாகிற வேளையில அங்க ஆண்டவர் 15 வருஷத்துக்கு கூட்டி கொடுக்கிறார். மனாசே பிறக்கிறார். இந்த மனாசே ஒரு முரட்டாட்டம் உள்ள ஒரு மகனாக
வளருகிறார். எசேக்கியா ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் பிரியமான ஊழியக்காரனாகத்தான் இருந்தார். ஆனால் அவர் மரிக்கிற தருவாயில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் அங்கே செய்தார். அவர் பெற்றெடுத்த மகன் இந்த மனாசே என்ன செய்கிறார்? ஒரு மரத்தை ஏசாயாவை சொல்லுகிறார், இங்க வா, நீ வந்து நியாய தீர்ப்பை குறித்து ராஜாக்களுக்கு தைரியமா நீ சொல்லுகிறாய், எனக்கு சொல்லுகிறாய், நீ சொல்வதற்கு எப்படி உனக்கு தைரியம் வந்ததுன்னு சொல்லி நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி அங்கே சொல்லுகிறார். சொன்ன உடனே ஏசாயா என்ன செய்கிறார்? நீ பேசக்கூடாதுன்னு தான் சொல்லுகிறாய், ஓகே, நான் இனி தீர்க்கதரிசனம் நான் உரைக்கவே மாட்டேன், ஆனால் நான் என்னுடைய கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்கிறேன் சொல்லி அவர் என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை எழுதி எழுதி ராஜாக்களுக்கு அனுப்புகிறார். மனாசேக்கு இன்னும் கோபம் வந்துட்டது. நான் உன்னை தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டாம்னு சொன்ன, நீ நேர போய் ஏன்னு சொன்னா இந்த ஏசாயா வந்து ராஜ வம்சத்தை சேர்ந்தவர். ஆகையினால இலகுவாக இந்த ராஜாக்களிடத்திலே போய் என்ன செய்வார்? நீ செய்த தவறு, நீ இப்படி காரியங்களை செய்கிறாய், சிறையிருப்புக்குள்ளாக நீ கடந்து போகிறாய், இஸ்ரவேல் தேசம் அழிய போகிறது, பாவத்தை விட்டு ஓய்ந்து விடு என்று சொல்லி இப்படியாக சொல்லும் பொழுது இந்த மனாசேக்கு கோபம், பேசாது என்று சொல்லி. ஆனால் இந்த ஏசாயா பேசாமல் தீர்க்கதரிசன வசனங்களை எழுதி எழுதி அனுப்புகிறார். இது மனாசேக்கு பிடிக்காதபடினாலும் அவருக்கு நல்ல உயரமான ஒரு மரத்தை என்ன செய்யற, நல்ல அகலமுள்ள ஒரு மரத்தை தரித்து என்ன செய்யற, நடுவால குடஞ்செல்லாம் புள்ள அடுத்துட்டு ஏசாயாவை நடுவுல விட்டு மரத்தை ரெண்டு அறுக்கிற மாதிரி அறுத்து அவரை கொலை செய்தான். ஆறு? மனாசே. இதான் இப்படித்தான் பிரத்த சாட்சியாக அங்கே பழைய ஏற்பாட்டு நாட்களில் எல்லாரையும் எடுத்துக்கொண்டா, எல்லாரையும் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இப்படிதான் கொடூரமாக மறைத்தார்கள். இந்த காலத்துல கழுத்தை வெட்டுறாங்க, சுட்டு கொள்றாங்க அப்படி. ஆனால் ரெண்டாக மரத்தை அறுக்கிற மாதிரி அறுத்து இப்படியாக கத்தருக்காக, அதுவும் இந்த ஏசாயா நல்ல சுகபமாக ராஜ வம்சத்திலே பிறந்தவர், வாழ்ந்தவர். ஆனாலும் தேவன் அழைத்த உடனே அங்கே ஏசாயா 1வது அதிகாரத்தை எடுங்க, பக்கத்து படிங்க. தேவன் அழைத்த உடனே என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். 6:8 படிங்க, 6:8. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்று சொல்லி அங்கே சொல்லுறப்பா. உடனே ஆண்டவருக்கு என்ன செய்கிறாரா? கீழ்ப்படுகிறார். என்னன்னு சொன்னா அவர் அங்கே தேவனுக்கு பயந்தவராக, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் போகிறார்கள் இங்கே அப்படியாக அவர் அங்கே கதறுகிறார். அங்கே இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா தான் ஆண்டவர் நிறைய தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற இருக்கிறது, நிறைவேற போகிறது. ஆண்டவருடைய வருகை வர போகிறது. ஆண்டவருடைய பிறப்பை குறித்து கிட்டத்தட்ட 700 வருஷத்துக்கு முன்னாடி உரைத்ததெல்லாம் ஏசாயா மரித்த 700 வருஷத்துக்கு பிறகுதான் நடந்தது. அநேக தீர்க்கதரிசனங்களை புதிய பாட்டில் ஆண்டவர் மேற்கோள் காட்டி சொல்லுகிற வசனங்களும் அதிகமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக எபிரேய பாரம்பரியம் கூறுகிறது வடக்கு ராஜ்யம், அங்கே சாலமன் ராஜா காலத்துல வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம் ரெண்டாக பிரிந்தது. வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரம், தெற்கு ராஜ்யம் 2 கோத்திரமாக பிரிக்கப்பட்டது. வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல், தெற்கு ராஜ்யமாக பிரிக்கப்பட்டபடியினால இந்த உசியா ராஜா என்ன செய்கிறார்? யூதா தேசத்துக்கு ராஜாவாக அவர் அங்கே இருக்கிறார். அப்ப இந்த ஏசாயா இந்த உசியா ராஜா தான் எங்களுக்கு ராஜா என்று சொல்லி அந்த உசியா ராஜாவுக்கு அவர் அங்கே உண்மை உள்ளவராக இருந்தார். அதுக்கு பின்னாடி தான் அவர் ஆண்டவரை கண்டுகொள்ளுகிறார். ஓ, நீர் தான் ராஜாவா, நீர் தான் உண்மையான தெய்வமான்னு சொல்லி கண்டுகொண்டுதான் அங்கே ஆண்டவருக்கு என்ன செய்கிறார்? என்னை அனுப்பும் ஆண்டவர் என்று கீழ்ப்படிந்து அந்த நீர் தான் உண்மையான ராஜா என்று சொல்லி அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை தன்னுடைய வழியிலே கொண்டு போவதற்கு அவர் தன்னுடைய மரணத்தை கூட அவர் பொருட்படுத்தாமல் அங்கே அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த ஏசாயா 7:3 படிங்க. ஏசாயா 7:3. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயாவும் மன்னர் வழியுள்ள மேற்கிழக்கு மலையின் கடைசி மட்டும் ஆகாசத்தை எதிர்கொண்டு போய் நீ அவனை நோக்கி ஓகே. இப்போ இதுல ஏன் நாங்கள் படிக்க சொல்றோம்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த நாட்களில ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளையும் ஒவ்வொருவரையும் அழைத்து நீ இவங்களோட போ, நீ இதை செய், நீ அப்படி செய்யன்னு சொல்லி உதாரணமாக அவர்களை வைத்து என்ன செய்வார்? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தன்னுடைய வழியிலே இழுத்துக் கொள்ளும்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்வார். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசி திருமணம் செய்கிறார். அவருக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 2 பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற பெயரை தான் நீ வைக்க வேண்டும் சொல்லி. அந்த பெயருடைய அர்த்தத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னா பேருடைய அர்த்தம் வந்து சேயா ஜாபா மீதி சொல்லி அந்த
தேசமே இல்லாதபடி சிறைப்பட்டு போகும் என்று சொல்லி அந்த அர்த்தம் உள்ள ஒரு பேரை அங்கே சொல்லுகிறார். இப்ப நாங்கள் திரும்பமாக நாங்கள் அதுக்கு பின்னாடிதான் இந்த ஏசாயா என்ன செய்யறார், இந்த ஏசாயா 66 அதிகாரத்தை எழுதுகிறார். எழுதும் பொழுதுதான் இந்த நாங்கள் வசனத்தை நாங்கள் படித்தோம்னா ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், கைவிட்டாலும் அவர் உருக்கமான இரக்கங்களால சேர்த்துக் கொள்ளுகிறவர். ஹல்லேலூயா. நாமும் சில வேளை தவறுகள் பாவங்கள் அக்கிரமங்கள் செய்கிற வேளையில நாமே நினைத்துக் கொள்வோம், ஓ ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா, எனக்கு ஏன் எனக்கு இப்படி நடக்குது, எல்லாரும் நல்லா தான் இருக்கிறாங்க, நான் ஊர்ல நல்லா தான் இருந்தேன், ஏன் எனக்கு இங்க வந்து எனக்கு உதவி இல்லை, நான் நம்பினவர்கள் துரோகம் பண்றாங்க, ஏன் எனக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்மளே நாமளே குழம்புவோம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளால எதையுமே தாங்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்ன மாதிரி எதையுமே நம்மளால தாங்க முடியாது. என்ன ஏதாவது யோசிச்சு நம்ம சொன்னா டோல்பிரி போடணும், மாசத்தின் போன்ற ஹார்ட் அட்டாக் வரும், ஏதாவது பிரச்சனை வரும். ஹல்லேலூயா. அதனால என்ன போராட்டம் பிரச்சனை உங்களுக்கு எனக்கு வந்தாலும் நாங்கள் முதல் கொண்டு போய் வைக்க வேண்டியது யாருடைய சமூகம்? தேவ சமூகம். ஹல்லேலூயா. உடனே போன் எடுத்து இங்க வாங்க, ஓ எனக்கு இப்படி பிரச்சனை, ஓ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இப்படி பிரச்சனை, என்னுடைய பிள்ளைக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்க எப்படி நம்பிக்கை வைப்பீர்கள் மனிதர்கள் மேல? ஆண்டவர் சொல்லுகிறார், நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனையும் நம்பாத. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல தான் நாங்கள் எல்லாவற்றையும் நம்ம கொட்டிவிட வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு ஏற்ற கணவனை தந்திருக்கும் பொழுது, அவர்களுக்கு ஏற்ற மனைவியை தந்திருக்கும் போது, அவர்களுக்கு அருமையான பிள்ளைகளை தந்திருக்கும் போது, குடும்பம் மட்டும் போராட்டம் வரத்தான் செய்யும், குடும்பம் மட்டும் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஆனா நாங்க எங்களுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை மற்ற கடத்துல சொல்லுகிறவர்கள் அதை என்ன செய்யும், வெளியில போகும். ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லுகிற பொழுது கர்த்தர் அதை கேட்ட பலனை என்ன செய்வார், எங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை சரி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நேசித்தா மனைவிக்கு என்ன செய்யறார், நேரம் கொடுத்து இங்க வா, வாரத்துல ஒரு நாளாவது நேரம் கொடுத்து இங்க வா, நான் உன்னை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன், என்னிடத்துல நீ என்ன குறைய கண்டனி, நான் உனக்கு ஏதாவது துக்கம் செய்ய உன்னை துக்கப்படுத்துகிறேன், நான் மனம் திறந்து சொல்லுன்னு சொல்லி அங்கே ஒப்புரவாக வேண்டும். ஹல்லேலூயா. அதே மாதிரி மனைவியும் தன் கணவனிடத்துல, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன், என்னிடத்துல நீங்க என்னத்தை கண்டனீங்கன்னு சொல்லி மனம் திறந்து பேசி நாங்கள் கர்த்தர் இணைத்ததை ஹல்லேலூயா ஒரு நாள் நம்ம பிரிக்க கூடாது. பிரிப்பதற்கு தகுதியும் இல்லை, அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு ஏற்ற கணவனை தந்திருக்கும் போது, எனக்கு ஏற்ற மனைவியை தந்திருக்கும் போது கணவனை பிரிக்க முடியாது, மனைவியை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய வேறு எவ்விதத்தினாலும் கணவனை விட்டு பிரிந்து போனாலோ மனைவியை விட்டு பிரிந்து போனாலோ அது தவறு. ஹல்லேலூயா. தேவனுடைய கட்டளைக்கும் நியாயங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். குடும்பம் மட்டும் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஹல்லேலூயா. ஆகையினால நாங்கள் தேவ சமூகத்தில் இருந்து எங்களை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் ஒப்புரவாக வேண்டும். இங்கே ஆண்டவர் அப்படியாக இஷ்டப்பட்டவங்களை எதிர்பார்க்கிறார். நான் உங்களிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறேன், நீங்கள் என்ன நேசிக்க வேண்டும், நான் உங்கள் தேவன், நீங்களும் ஜனங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் சொல்லி அங்கே தீர்க்கதரிசிகள் மூலமாய் அங்கே சொல்லுகிறார். இதோ நான் பழையவை எல்லாம் விட்டுடுங்க, எல்லாம் வேண்டாம். ஹல்லேலூயா. இனி நான் புதிய கர்த்தரை செய்ய போகிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா, நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி, எங்க போனாலும் சஞ்சலமும் கலக்கமும் போராட்டமும் பிரச்சனைகளும் வருகிற வேளையில தயவு செய்து யாரிடத்திலுமே பகிர்ந்து கொள்ளாதீங்க. தேவ சமூகத்துல போய் கதவை கத்தி குளறி அழுது. இங்க உபவாசம் கூட நடக்குது. ஹல்லேலூயா. 10-12 வந்து முழங்கால் பண்ணிட்டு கத்தி குளறி அழுது ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் மனதில் இருக்கிற பாரம் கவலைகளை நீக்குவார். நான் சனிக்கிழமை வர முடியல, ஞாயிற்றுக்கிழமை வந்து முழங்கால் பண்ணிட்டு கத்தி குளறி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய கணவனை குறித்த துக்கமா, மனைவியை குறித்த துக்கமா, பிள்ளைகளை குறித்த போராட்டமா தேவனிடத்துல மாற்றம் தான் சொல்லணும். எந்த மனிதர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்னவா, வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியில் அவர் ஆறுகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் 3 வருடம் குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன செய்வேன், மற்றவர்களை பார்த்து அழுவேன், எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி. பாஸ்டர் சொல்வார், உனக்கு தான் சின்ன வயது, இன்னும் பெற்றுக்கொள்ளலாம், கவலைப்படாத என்று சொல்லி. ஆனால் தேவ சமூகத்தில் நான் கிடந்து அழுது ஜெபித்த வேளையில கர்த்தர் எனக்கு 5 குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அதே மாதிரி கடன் பிரச்சனை, இந்த தேசத்துல நாங்கள் பயங்கரமான கடன் பிரச்சனை கஷ்டத்துல இருந்தோம். எடுத்தேன், கொப்பி எடுத்தேன், நீ அநேக ஜாதியில கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வேண்ட மாட்டான்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை எழுதினேன். ஹல்லேலூயா. கையை வைத்து ஜெபம் பண்ணி தசம பாகத்தை அந்த கஷ்டத்திலே வட்டி காசு கொடுக்கறதுக்கு நேரம் காசு காணாது. ஆனாலும் ஒரு பங்கு எடுத்து என்னுடைய கணவனுக்கு முன்பாக சாட்சியா நான் சொல்லுகிறேன், எடுத்து வைத்து விடுவேன். கணவனை கேட்பேன், எப்படி கடனை கொடுத்தனே என்று சொல்லி. அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒவ்வொருடைய கண்களில் கர்த்தர் தயவை இரக்கத்தை உண்டு
செய்கிறது. ஹல்லேலூயா. ஏசாயா 43:19 நீங்க போட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக நீங்கள் ஆதியாகமம் 1 இங்க போட்டுக்கொள்ளலாம். என்னவா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வறுமையுமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இங்க நாங்க பார்த்தோம் ஏசாயாவில் என்ன பார்த்தனாங்க? அவாந்தர வழியில ஆறுகளையும் ஆறுக்கு மனப்பாடம் சொல்லுங்க. அவாந்தர வழியிலே ஆறுகள், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன் அவர். அவரால் செய்யப்படாத காரியம் ஒன்றுமில்லை. இங்கே நாங்க பார்க்கிறோம் பூமியானது ஒழுங்கின்மையும் எப்படியுமா இருந்தது? வெறுமையுமா இருந்தது. ஏசாயா 43:19 வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். இங்க ஆதியாகமத்தில் நாங்க பார்த்தோம்னு சொன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த ஒழுங்கின்மை வெறுமையா ஒன்றுமில்லாமல் இருந்தால் நாங்கள் எப்படி சாப்பிடுவது, எப்படி வாழுவது? ஹல்லேலூயா. ஆவினால்தான் ஆண்டவர் முதலாவது என்ன செய்தாராம்? இருட்டுக்குள்ள இந்த ஆதாமுவால உருவாக்கின இருட்டுக்குள்ள தடவுவாங்கன்னு சொல்லிட்டு முதலாவது என்னத்தை படைச்சார்? வெளிச்சத்தை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு வெளிச்சம் தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் தான் எங்களுக்கு வெளிச்சம். வேதம் தான் எங்களுக்கு வாழ்க்கைக்கு பாதைக்கு தீபம். ஹல்லேலூயா. வேதத்தை படிக்காமல், ஜெபிக்காமல், தேவனோட உறவாடாமல் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சக வாழ்க்கையில வெற்றியை காணவே முடியாது. ஹல்லேலூயா. என்ன கஷ்டமோ துன்பமோ என்ன செய்ய வேணும்? நம்ம படிக்க வேணும். படிக்கிற பொழுதுதான் தேவன் சொல்லுவார், இந்த காரியத்தை விடு, இந்த காரியத்தை செய் என்று சொல்லி நேரான பாதையில எங்களை வழிநடத்துவாராம். ஹல்லேலூயா. இங்க தேவன் என்னவா? வனாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன், அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். இங்க என்ன செய்கிறார்? பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம், தேவன் வெளிச்சம் உண்டாகிறது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அவ பாருங்க, தேவனுக்கு இந்த உலகம் ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் கிடக்கும் பொழுது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆகையினால்தான் எல்லாம் வெளிச்சத்தையும் இருளையும் தண்ணீரையும் வானத்தையும் பூமியையும் செடி கொடி மரங்கள் மனிதனுக்கு தேவையான சகலவற்றையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1/3 தான் நிலம். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நினைச்சா அந்த நாட்களில் உண்டாக்கின மாதிரி மனுஷர்கள் எவ்வளவு தவறு செய்யறாங்க, எவ்வளவு கொடுமை செய்யறாங்க, எவ்வளவு கொடூரமாக மனிதர்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழுப்புகிறார்கள். தேவன் நினைத்தா கடலை அனுப்பி எல்லாத்தையும் அழிச்சு கூட திருப்பி வர வான பூமியை உண்டாக்கலாம். ஆனால் தேவன் நோவாவுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்போம் அவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் படைத்த தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்ததை ஆசீர்வாதமாக எங்களுக்கு உண்டாக்கி எங்களை படைத்திருக்கிறார். எங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் படைத்திருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஒழுங்கின்மையா இருக்கிறதா, வறுமையா இருக்கிறதா, கஷ்டமா இருக்கிறதா, கொண்டு செல்ல முடியவில்லையா? ஐயோ எனக்கு கணவன் இல்லை, ஐயோ எனக்கு மனைவி இல்லை, ஐயோ எனக்கு பிள்ளைகள் இல்லை, எனக்கு தாய் இல்லை, தகப்பன் இல்லை, உறவுகள் இல்லை, எனக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்த யாரும் இல்லைன்னு சொல்லி கலங்குறோமா? கவலைப்படாதீங்க. வேதம் தான் எங்களுக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. ஏசப்பா தான் நம்மளுக்கு தாயும் தகப்பனுமாக இருக்கிறார் நம்மளை வழிநடத்த. ஹல்லேலூயா. மனைவி நேசிக்கலையா, கணவன் நேசிக்கலையா, யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க. தேவனை நேசிங்க. தேவனை மாத்திரம் முதலாவது வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் நாங்கள் வாழ வேண்டும். யாரையும் துக்கப்படுத்தக்கூடாது, கணவன் மனைவியை துக்கப்படுத்தக்கூடாது. இருக்கிற காலம் கொஞ்ச காலம். ஹல்லேலூயா. என்ன நடக்கும்? நான் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கேன். இந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. விழுந்து மடிந்து போனால் ஒன்றுமே கொண்டு போக போவதில்லை. தேவனுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். என்னை நம்பித்தான் என் கணவனுக்கு நான் உண்மையா இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தர் பிள்ளைகளுக்கு பெற்றோர் உண்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுடைய இஷ்டம் போல நாம் யாரையுமே வேதனைப்படுத்தக்கூடாது. இருக்க போற கொஞ்ச காலத்தில் யாருமே துக்கப்படுத்தக்கூடாது. சந்தோஷமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மனம் திறந்து பேச வேண்டும். அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஒருவரை புரிந்து கொண்டு அன்பு கொண்டு வாழ வேண்டும். அடுத்ததாக இந்த இதுல நாம கற்றுக்கொண்ட காரியம் என்னவா? ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்ததை ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த 6 நாளும் அழகா எல்லாம் படைச்சு 6வது நாள் மனிதனை படைச்சு 7வது நாள் ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் அவர் நாங்கள் வாழுகிற பொழுது அவர் ஒழுங்கின்மையான காரியங்கள், வெறுமையான காரியங்கள் என்ன செய்வாரா? நிரப்புவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை நான் காட்டுகிறேன். யோவான் 2:7 எடுத்து படிங்க. இன்னொரு உதாரணத்தை காட்டி நான் கடந்து செல்லுகிறேன். யோவான் 2. மூன்றாம் நாளிலே கல்யாணிலே கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயம் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரியே,
நேசிக்கிறது என்று சொல்லி. ஆகினால அவள் என்ன செய்கிறாள்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இதே சம்பவத்தை தான் நம்ம ஆண்டவர் 12 வயதுல தேவாலயத்துக்கு போகிற வேளையில காணாமல் போய்விட்டார். அங்க என்ன செய்கிறார்? மகனே, நாங்கள் உன்னை தேடினோம், எங்க போனேன்னு சொல்லி, பிதாவுக்கு அடுத்த காரியங்கள் நான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுக்கு தெரியாதா சொல்லி அங்கே சொல்லுகிறார். அதே மாதிரி இங்கே மரியாதை என்ன செய்கிறாள்? திராட்சரசம் குறையப்பட்டது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் அதற்கு ஸ்திரியே, ஸ்திரியே, எனக்கு உனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு நாம் ஏசப்பா சொல்லுகிறோம் நடந்தோம்னு சொன்னா எங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். அல்லவே அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லவையா, இந்த கண்மலை சுத்த திருச்சபைக்கு கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். அவரை நாங்கள் நோகடிக்காம வேதனைப்படுத்தாம, அல்லவையா, அவருக்கு அவர் சொல்லுகிற வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகளை போதிக்கிற பொழுது அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து தரிசனத்துக்கு நாங்கள் ஒத்துழைத்து கீழ்ப்படி நடக்கிற வேலையில எங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வாராம்? ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். இங்க பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என் வேலை இன்னும் வரவில்லை. அவருடைய தாய் வேலைக்காரர் வந்து அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அல்லவையா, அது மாதிரி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாங்கள் வாழுகிற வேலையில எங்களுக்கு அது ஆசீர்வாதம். அல்லவையா, ஆண்டவர் தலைமைத்துவத்தை தந்திருக்கிறார். அல்லவையா, கணவனை தந்திருக்கிறார். குடும்பத்துக்கு கணவன் மனைவி கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அல்லவையா, இல்ல நான் மனைவி என்று சொல்லி கணவனை எல்லாரும் பூட்டி கொண்டு திரிவதும், கணவனை துக்கப்படுத்துவதும், கணவனுக்கு விரோதமாக எழும்பி நின்று நடந்து கொள்வதும் வேதத்தின்படி முரணான. அல்லவையா, ஆண்டவர் சபைக்கு ஒரு மேய்ப்பனை வைத்திருக்கிறது போல குடும்பத்துக்கு ஒரு கணவனை வைத்திருக்கிறார். மனைவி கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அதற்காக கணவன் நேசிக்கப்படான்னு சொல்ல, கணவன் மனைவி மகளை நேசிக்க வேண்டும். அல்லவையா, அவருடைய பலவீனங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லவையா, மனைவி வேதனைப்படக்கூடாது, அழக்கூடாது. அவருடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு அவளை அணைத்து அவளை நேசித்து அவளை ஆறுதல் படுத்த ஒரு கணவனாக இருக்க வேண்டும். அல்லவையா, அப்படி அவள் என்ன செய்வாள்? முற்றிலுமாக கணவனுக்கு அங்கே அடிமையாக, அங்கே அதாவது என்ன சொல்லுகிற அடிமைன்றது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா, அந்த அளவுக்கு அன்பினால அடிமையாக அவள் இருப்பாள். அல்லவையா, அதுக்காக கணவன் நேசித்தா தான் நான் கீழ்ப்படிவேன், இல்லாவிட்டால் நான் திருப்பி கேள்வி கேட்பேன், கொண்டு போய் நியாயத்தில் நிறுத்துவேன், சட்டத்தின்படி கொண்டு நிறுத்துவேன், பொலிசு கடிப்பேன் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? மனைவி என்ன செய்யக்கூடாது? அப்படி நடந்து கொள்ளவே கூடாது. அல்லவையா, தேவன் நினைத்தது ஒரு நாள் மனுஷன் பிரிக்க கூடாது. அல்லவையா, அப்ப இந்த பாத்திரம் என்ன சொன்னா, அவருடைய தாய் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறதுபடி நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தர்களுக்கு நியாயங்களையும் கட்டளைகளையும் தந்திருக்கிறார். அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். அல்லவையா, அப்ப அடுத்ததா வசனத்தை நம்ம பார்க்கிறோம். தூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொரு 2-3 கூட தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கண்சாடைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அல்லவையா, இங்க என்னவா? அந்த நாட்களிலே என்ன செய்வாங்க? திராட்சரசம் கொடுப்பாங்க. ஆனா திராட்சரசம் முடிந்து விட்டது. ஆனா இங்க என்ன செய்யறாரு? ஆண்டவர் அவருடைய வேலை வந்தது. தூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொரு 3 கூட தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடைகள் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தின் சார்புக்காரத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை முண்டவளுக்கு தெரியாது. அல்லவையா, தேவனால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எங்க வறுமை இருக்கிறதோ, எங்க குறைவு இருக்கிறதோ, அங்க தேவன் என்ன செய்வார்? தேவனுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அல்லவையா, தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். அந்த இடத்துல தேவன் கிரியை செய்வார். அல்லவையா, தேவ கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த இடத்துல தேவன் என்ன செய்வாரா? அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். இந்த இடத்துல கர்த்தர் அதிசயம் செய்திருக்காட்டா, அந்த கல்யாணத்துல பெரிய ஒரு அவமானம். அந்த தூதர்களுடைய திருமணத்துல அந்த திராட்சரசம் முக்கியமானது. அல்லவையா, திராட்சரசம் பரிமாறப்படுகிற வேளையில அது குறையப்படக்கூடாது. அந்த திருமணத்துல குறையப்பட்ட அந்த வீட்டுக்கு அவமானம். அல்லவையா, ஆனால் ஆண்டவருக்கு அங்க தெரியும், எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனா மரியாதை என்ன செய்யற? அவன் சொல்றான். ஆனா ஆண்டவர் அவருடைய வேலை வருகிற வேளையில கரெக்டா செய்கிறார். அதே மாதிரி நானும் நீங்களும் ஆண்டவருடைய வேலைக்கு நாம் காத்திருக்கிற வேளையில என்ன செய்வார்? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எழுந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, ஆண்டவரே, ஐயா நீங்க கொடுத்த ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி நீங்க கிருபை பாராட்டுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இரக்கமுள்ள பிதாவே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஐயா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசுறீங்க. ஆண்டவரே கர்த்தாவே, உடைய வேலை வரும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே கர்த்தாவே